அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹும்மா. இருமல் சளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருமல் என்ன தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் வச்சாலும் வாங்கினாலும் இருமல் குறையவே மாட்டேங்குது சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டில் இந்த மணிக்க கை வைத்தியம். அது வந்து இது வந்து குப்பைமணியை பற்றி சொல்ல போகிறோம். குப்பைமணி வந்து மூலத்துக்கும் உதவும். ஏன்னா இது வந்து சளிக்கும் உதவும், இது மற்ற ஐட்டத்துக்கும் உதவும். இது வந்து அதை பற்றி இன்னொரு நாளைக்கு விரிவாக்கமாக பார்ப்போம். இது வந்து குப்பைமணி இலை. இதை நல்லா வந்து நமக்கு இலவசமாகவே கிடைக்கும். ஏன்னா ரோட்டோரத்தில் வளையும் பார்த்துக்கோங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இதில் வந்து பூச்சி வெட்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதுலேயே நல்லா சுத்தமான கீரையை பார்த்து எடுத்துக்கிட்டு கீரையாக அலசிவிட்டு கீரையாக மட்டும் எடுத்துக்கோங்க. கீரையாக அதில் இருக்க அரைக்கீரை மாதிரி இருக்கும். இந்த கீரையாக எடுத்துக்கணும். கீரையை எடுத்து இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இது ஒரு 5 வயசு பிள்ளையிலேருந்து நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். பெரிய ஆளுன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து கீரை வந்து ஒரு கப்பு நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறீங்க, சின்ன பிள்ளைகளுக்குன்னா இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு, சின்ன துண்டு வெள்ளைப்பூடு போதும். 5 வயசு பிள்ளைக்கு நான் சொல்கிறேன், சின்ன குழந்தை இல்லை, 5 வயசு பிள்ளைக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த சின்ன வெள்ளைப்பூடு எடுத்துக்கணும். சின்ன வெள்ளைப்பூடு, ஒரு 3 மிளகு துண்டு பார்த்தீங்களா, 3 மிளகு துண்டு. இதையும் இந்த குப்பைமணியோட இந்த வெள்ளைப்பூடையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணுங்கிறீங்க, சின்ன உரலில் நம்ம நச்சு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ரெண்டாவது அது கூட வந்து சேர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த தொண்டையில் சளி நின்றுச்சுனாலும், இருமலாக இருந்தாலும் அதனால் வந்து பாத்ரூம் போகாமல் இருக்குங்க, மலச்சிக்கல் இருக்கும், அதனால் வந்து இருமலாக இருக்கனால வந்து இருமி வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதும் சரியாக சாப்பிடாதுங்க. நல்லா சாப்பிட்டா தான் வந்து பாத்ரூம் போகும், மோஷன் போகுங்க. அதனால் வந்து இதுவும் வந்து அதுக்கு உரிய வந்து நல்லா அது கேட்குமா. அதனால தான் சொல்கிறேன், நம்ம மாத்திரைகள் மருந்துகள் வந்து நம்ம சொல்ல மாத்திரை மருந்துகள் மாறுதே தவிர பிள்ளைகளுக்கு வந்து தெளிவான மாதிரி இல்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த இதை வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். பெரிய ஆள்னா இதே அளவு வந்து நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளைப்பூடு, ஒரு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 7 மிளகு எடுத்துக்கோங்க. இது மாதிரி 7 மிளகு எடுத்துக்கோங்க. 7 மிளகு எடுத்து வச்சு அது கூட நம்ம வந்து அரைச்சி ஒரு நல்லா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து, இது வந்து இலை வந்து கசக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, சப்புன்னு தான் இருக்கும், அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது காட்டுறதுக்காக நம்ம சின்ன பிள்ளைக்கு வேணால் சும்மா அதை ஊற்றி விட்டு கொஞ்சம் தேன் வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் நம்ம கொடுக்கலாம். நம்ம பெரிய ஆளுகளுக்கு அது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெந்நியில் வந்து அதை வந்து இதை வந்து இந்த உரலில் போட்டு நச்சுக்கிட்டு வெந்நி வந்து ஒரு 1/2 டம்ளர் வெந்நியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணியில் கலந்து வடிகட்டி நம்ம குடிச்சு வந்தோம்னா பெரிய ஆளுகளுக்கும் இது கேட்கும். பெரிய ஆளுகளுக்கும் இதனால் மலச்சிக்கல் வந்து தீர்வாகும். நல்லா வந்து ஒரு நல்ல மருந்து. இருமிக்கிட்டே இருப்பாங்க, நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அந்த தூக்கம் வராதுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், 5 வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம். ஏன்னா வந்து அவங்க மெண்டு திங்க மாட்டாங்க, நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. வெங்காயத்தை மருந்துனா கூட கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா இது பால்கள் கொடுத்துடாதீங்க, அதனால் கேட்டுக்கோங்க. பால் கொடுத்துடாதீங்க, மருந்து கொடுத்துட்டா அதோட பேசாமல் அல்லான்னு விட்டுறணும். சாயங்காலமே மருந்து கொடுத்துடணும். காலையிலையும் சாயங்காலமே மருந்து கொடுத்துடணும். நைட்டு படுக்க போகையில் இந்த மருந்து பச்சை இலை தலை உள்ளது நைட்டு கொடுத்துடக்கூடாதுப்பா. வந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே 5-6 மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுக்கிறணும். காலையில் கொடுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா காலையில் கொடுக்கலாம். 2 நேரம் நீங்கள் கொடுக்கலாம். 2 நேரம் ஒரு 5 நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கே தெரியும், 3 நாளில் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்குன்னா 3 நாளே குறைஞ்சிரும். ஏன்னா பெரிய ஆளுன்னா ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இது. ஏன்னா இந்த வெங்காயத்தில் ஒரு 7 வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நல்லா நச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சோத்துக்கு போடுற உப்பு இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வெந்நியில் போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு அந்த இதில் வெந்நி கொதிக்க வச்ச வெந்நியில் அமர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நச்சு நம்ம அதில் போட்டோம்னா அதில் உள்ள சாறு இறங்கிடும். இந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக வந்து இந்த உப்பில் வந்து அதை முக்கி இந்த உப்பில் வந்து நச்சு இந்த உப்பில் வந்து அதை முக்கிடணும். இந்த நச்சதை வந்து அந்த உப்பில் வந்து அதை போட்டுடணும். வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயத்தை நீங்கள் தட்டில் எடுத்து கையில் எடுத்து அதை வந்து கொதித்த தண்ணியில் போடணும். உப்போட நீங்கள் போட்டுறக்கூடாது. உப்போட என்ன உப்போட குடிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த இதை போட்டு நம்ம வந்து
தண்ணி ஆறினோன்னா வந்து இதை ராத்திரி குடிச்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூக்கம் வரும். விடாமல் இருமிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து இது வந்து படுக்கவே முடியாது, அவங்களால படுக்கவே முடியாது. எலும்பெல்லாம் வலிக்கும், முதுகு எலும்பெல்லாம் வலிக்கும், தண்டு வடம்லாம் வலிக்கும். இந்த இருமல் அவ்வளவு பாடுபடுத்தும். அதனால நான் சொல்கிறேன், இதை நம்ம வந்து அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கண் குளிர தெரியும். இதை ஒரு நீங்கள் வந்து 5 நாளைக்கு, பெரிய ஆளுங்க வந்து 5 நாளைக்கு அதை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். நைட்டு 5 நாள் வெள்ளனே சாப்பிட்றணும். வெள்ளனே வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் குடிக்க தேவையில்லை. காலையில் நம்ம வந்து எந்திச்சு எப்பவும் போல் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்றோமோ அதை காலையில் எப்பவும் போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்து இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பான முறையில் நல்லா கேட்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இன்ஷால்லா வந்து இப்போ இதை அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து வெங்காயம் போட்டு நம்ம வந்து அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு போதும். 5 வயசு பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது, 5 வயசு பிள்ளைங்களுக்கு பாருங்கள், 5 வயசு பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். ஏன்னா அது கசக்கவெல்லாம் செய்யாது. இதான் குடிச்சு பார்க்குறேன், கசக்கவெல்லாம் செய்யாது இது. ஏன்னா அந்த கசக்கவெல்லாம் செய்யாது, கசக்க செய்யாதுன்னா வெள்ளைப்பூடு போட்டிருக்கனால. ஏன்னா அதில் இருக்க சளி, இந்த மிளகு இதெல்லாம் போட்டிருக்கனால பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா தூங்குங்க. ஏன்னா பாத்ரூம் போகாமல் இருந்தால் நல்லா பாத்ரூம் போகுங்க. ஏன்னா ஒரு சில மாத்திரை மருந்துகள் மாறி மாறி வருது. ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து எதை கொடுத்தாலும் இப்போ முதல்ல நல்லா கேட்கும், இப்போ வந்து எதை கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் கெமிக்கல் அதிகமாக இருக்குது. அதனால் பிள்ளைகளுக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு பாருங்கள். என்ன குப்பைமணின்னு நினச்சிடாதீங்க, குப்பைமணிலேயே எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. குப்பைமணிலேயே எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு இன்னொருக்கா விரிவாக்கமாக சொல்கிறேன். குப்பைமணி வந்து எல்லாத்துக்கும் உதவக்கூடிய மருந்து இது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதை வந்து செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நாங்கள் வாங்க மூளை கூட்டு வந்து செய்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம். நம்மளுடைய வீடியோவை பாருங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வந்து ஆதரவு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்கள் 4 பேத்துக்கு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம், அது செய்கிறது எப்படிங்கிறது செய்முறையை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி வந்து மூளை கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வந்து காமிக்க போகிறோம். அதுக்கு உண்டான தேவைப்பட்ட பொருள் நம்ம காமிக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறணும், சீரகத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். எல்லாமே வீட்டில் பொடி பண்ணது, கடைப்பொடி கிடையாது. மிளகாப்பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மிளகாப்பொடி 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பொடி எடுத்திருக்கேன், 2 மூளை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் அலசி 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். மூளையை நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு அதில் இருக்கிறத பூராமே அந்த இரத்த நரம்பெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து அலசிக்கிறணும். அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் கடலெண்ணெய் சேர்க்குறதா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 எண்ணெய் கான் ஊற்றிக்கோங்க. 50 எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம். நான் வந்து பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். சும்மா 2 பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டிருக்கேன், 2 சோம்பு போட்டிருக்கேன், 2-3 சோம்பு போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு இஞ்சி வெள்ளைப்பூடு, ஒரு 10 வெள்ளைப்பூடுக்கானு எடுத்துக்கலாம். 10 வெள்ளைப்பூடு, ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். ஒரு 10 வெள்ளைப்பூடு அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி,
வதக்கிக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கிறோம். வதக்கிக்கிறோம். இது கூட தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம அலசி வச்ச மூளையை இதில் போட்டுக்கிறோம். அலசி வச்ச மூளையை போட்டுக்கிறோம். அதில் நல்லா எண்ணெயிலே வந்து சுருள சுருள வதக்கிடுவோம். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். மிளகுத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வந்து வதக்கி சுருள சுருள நம்ம வந்து வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நல்லா வந்து காரத்தை ஒரு 2 மூளைக்குனாக்கா ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். வீட்டில் இருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் 2 ஸ்பூனு. உப்பு போட்டுக்கலாமா? உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலே வச்சுருவோம். கொஞ்சோண்டு எடுத்து தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு போதும் தண்ணி இந்த அளவுக்கு போதும். இதை வந்து நம்ம சிம்மிலே வந்து வேக விட்டோம்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். சிம்மில் வச்சுக்கிடுவோம். நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா இருந்தால் கொதிக்குதுமா. 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா தீயை குறைச்சி வச்சுருக்கோம்னா அப்போ தான் வந்து அது எண்ணெய் கூடி வரும். அது நல்லா சிம்மில் வச்சா கொஞ்சம் நல்லா வேகுங்க. குக்கர்லலாம் வைக்காதீங்க. இதை வந்து நீங்கள் சட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து பொரிக்கஞ்சட்டிலேயே வடைச்சட்டிலேயே நீங்கள் வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து எண்ணெய் கூடி வந்துடும். அடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் கூடிடும். நல்லா பாருங்கள் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துமா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து சுருள வற்றணுன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் கூடி வரும். இப்போ நம்ம அமர்த்திக்கிடலாம். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றினோம்னா வந்து சாப்பிட போகையில் நம்ம மாற்றிக்கலாம். இது நான் வந்து பாத்திரத்தில் வச்ச மேனிக்கே வந்து மேலே வந்து திருப்பி கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் வந்து இதை தூவிக்கலாம். நம்ம வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோவை பாருங்கள். எங்களுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹுமா. கருப்பு உளுந்து, பச்சரிசி அதை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அல்வா செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னால் நம்ம சேனலை பார்க்காதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அது எப்படி செய்முறை எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹுமா. கருப்பு உளுந்து கேசரி. கருப்பு உளுந்து என்ன அந்த அம்மா கருப்பு உளுந்து கேசரி சொல்கிறாங்களே நினச்சிடாதீங்க. பிள்ளைங்க வீட்டில் இந்த மணிக்க அதை களி கிடி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்தாலும் ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடாது. இதில் கேசரி கிண்டுனா எப்படி இருக்குங்கிறத அன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு 100 கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி அதையும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். 2ஐயும் ஒன்றா வறுத்து இதில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன். கல்கண்டு ஒரு 150 கல்கண்டு, 100 உளுந்து, 2 ஸ்பூன் பச்சரிசி, இதுக்கு தேவையான அளவு நெய்,
முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், சுக்கு, ஏலக்காய் 2. இந்த இதுக்கு தேவையானது சுக்கு, ஏலக்காய் அதெல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பஜ்ஜி பவுட்ரு. இதை இப்போ வந்து நம்ம மிக்சியில் திரிச்சுக்கலாம். இதை நம்ம திரிச்சுக்குவோம்மா. திரிச்சாச்சுமா. இந்த நைஸாக வந்து மிக்சியில் வந்து திரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம்ங்கிறீங்க, திருப்பி இருக்கா இதை வந்து வறுத்துக்கிடுவோம். திரிச்சதை இந்த சட்டி சூடாகவே தான் இருக்குது. இதை நம்ம வறுத்துக்கிட்டோம்னா கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து மெதுவாக இருக்கும். ரவை கேசரி கிண்டி இருக்கோம், சம்பா ரவையில் கிண்டி இருக்கோம், சேமியாவில் கிண்டி இருப்போம். இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் கேசரி கிண்டி இருக்க மாட்டோம். இந்த மாதிரி இருந்தாக்கா பிள்ளைங்களும் நமக்கு சத்து உள்ளதாக இருக்கும். நம்ம கொடுத்த மாதிரியாச்சு, பிள்ளைங்க சாப்பிட்ட மாதிரியாச்சு. போதும். இதை இப்போ வறுத்துக்கிடுவோம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். கிஸ்மிஸ் பழத்தையும் அதில் போட்டுருவோம். இந்த பவுட்ரு கேசரி பவுட்ரு அதில் போட்டுக்கிடுவோம். கலருக்கு போட்டுக்கிடுவோம். தண்ணி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். உளுந்துனால நின்று வேகணும்ல, தண்ணி கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். தண்ணி கூடன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இரநூறு மில்லி தண்ணி. நல்லா அது கொதிக்கவும் நம்ம இப்போ கிண்டணும். நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிடுவோம். நம்ம அப்படியே கட்டி விழுகாமல் தீயை குறைச்சி வச்சுக்கிடுவோம். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு கட்டி விழுகாமல் அப்படி கிண்டுவோம். மாவு நல்லா வேகணும். உளுந்து அதனால் நம்ம போட்டோன்னா வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கோதுமை மாவில் பண்ண அல்வா மாதிரியே இருக்கும். நல்லா இந்த பாருங்க 1/4 மணி நேரம் வேகணுமா. ஏன்னா நம்ம உளுந்துனால நின்று வேகணும். நம்ம வாட்டுக்கு அவசரத்தில் வந்து டக்குன்னு இறக்கிடக்கூடாது. இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கேசரின்னு சொல்லி கொடுக்கலாம், அல்வான்னு சொல்லி கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு நல்லா குறுக்கு வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லா ஒரு நல்ல மருந்து. இருங்க, இந்த கல்கண்டை வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நான் கல்கண்டை பவுட்ரு பண்ணியாச்சு. நமக்கு வந்து அப்படியே அல்வா பதத்தில் வந்துடும். பாருங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வீட்டில் கூட இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாமா. எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாமா. லைட்டாக இனிப்பு தெரிகிறதுக்காக ஒரு பிஞ்சு, இல்லைன்னா கொஞ்சம் சப்பட்டின்னு இருக்கும், கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ எப்படி தெரியுது? அல்வா மாதிரி தான் தெரியும். யாருமே வந்து உளுந்த மாவில் செஞ்சதான்னு
யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா அதை முதல்ல நம்ம திருப்பி நம்ம முதல்ல ஒருக்கா வறுக்கணும். வறுத்துட்டு ரெண்டாவது அந்த மிக்சியில் பவுட்ரு பண்ணதை பச்சரிசி 2 ஸ்பூனு அந்த பவுட்ரு பண்ணதை அதையும் நம்ம சட்டி அந்த இதுலேயே வச்சு நல்லா இப்படி வறுத்துக்கிறோங்க. வறுத்தாத்தேன் இந்த பதத்தில் வரும் உங்களுக்கு. இங்கே வருங்க எப்படி இருக்குதுங்க, அல்வா மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் நமக்கு வரும். இதை நம்ம அல்வான்ட்டே நம்ம சொல்லணும். சப்பாத்தி சுட்டால் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு அப்படி கொடுத்தோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா அதில் சுக்கு சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், இதில் கல்கண்டு சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம், கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா ஒரு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஒரு பிஞ்சு உப்பு. இதை ஒரு 10 நிமிஷம் இப்படி இதிலே வச்சோம்னாக்கா நல்லா இதுவே நல்லா வெந்து வரட்டும். பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் ஆறவும் மாறிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும். அமர்த்தி விட்டுருவோம் அடுப்பை. இப்போ பாருங்கம்மா, இங்கே பாருங்க அல்வா பதத்தில் வந்துச்சு. நான் கூட கேசரி பதத்தில் வரும்னு நினச்சேன். கருப்பு உளுந்து அல்வா. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சப்பாத்திலையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பரோட்டா, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். இப்போ பிள்ளைங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட நம்ம அதுக்கு இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போடாமல் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பிள்ளைங்களுக்கு சத்தானது, ஆரோக்கியமானது, எந்த ஒரு கெடுதலும் இல்லாதது, கன்ஃபார்மாக 100% எந்த ஒரு கெடுதலும் இல்லாதது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் பார்க்காதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கத்துஹு. அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கத்துஹும்மா. இது இன்னைக்கு பெண்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். மாதவிடாய் கால பெண்களுக்கு, ரெண்டாவது குழந்தை பெற்றவங்களுக்கு, குழந்தை பற்றி மாதவிடாய் சரியாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு வரவே வராது. பால் கொடுப்பாங்க, வராது. அந்த குழந்தை பெற்றப்ப அந்த கசடெல்லாம் தங்கியிருக்கும். அதனால வகுறு, அடி வகுறு அவங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா மென்சஸ் சரியாக போகாதனால தான். லைட்டாக போகும். ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு தான் சும்மா லைட்டாக படும். அவங்களுக்கு ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற வாசி அவங்களுக்கு பிளட்டு பூரா அதுலேயே போயிடும். அதனால சாதாவாக நார்மலாக பெற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு. ரெண்டாவது வயசு பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே களைச்சிக்காய் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா இருந்தாலும் அதுவும் நமக்கு சரியாக கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு இஞ்சி, கருஞ்சீரகம், மண்டை வெல்லம், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்படி நம்ம பண்ணோம்னா எவ்வளோ நாள் சென்று தீட்டு நமக்கு வராமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 3 நாள், நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா 3 நாளில் வந்துடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். வாங்க, இந்த இஞ்சியை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல கனமான இஞ்சி, நல்ல பெரிய இஞ்சியை வாங்க. பொடி இஞ்சியை வாங்காமல் பெரிய இஞ்சியாக வாங்க. பெரிய இஞ்சியில் இது ஒரு 15 கிராம் கண்டு எடுத்துக்கோங்க. 15 கிராம் தள்ளி எடுத்துக்கிட்டு அலசிட்டு இதை நல்லா தோலை பூரா நம்ம சீச்சிடணும். என்ன கரண்டி காட்டினாலா? இதை இப்போ நல்லா சுரண்டியாச்சுமா. இந்த இஞ்சியை இந்த அளவுக்கு போதும். இதை சுரண்டிட்டு நம்ம இதை என்ன செஞ்சுக்கிறீங்க, நல்லா அம்மியில் உரலில் போட்டு நல்லா நம்ம நச்சுக்கிடுவோம். சரிங்களா? அதுக்கிடையில் இந்த கருஞ்சீரகத்தை ஒரு 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகத்தை 1 டம்ளர் தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் அப்படி போட்டுருவோம். ஏன்னா அது கொஞ்சமாக இருக்க வாசி நம்ம மிக்சிலெல்லாம் போட்டோம்னா கண்ணில் தெரிச்சிடும். இந்த அளவுக்கு நம்ம அதை நச்சு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் இதை அலசி ஊற்றிடலாம். இது கடையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது கொதிக்கட்டும், நல்லா கொதித்து சாறு இறங்கட்டும். 100-150 மண்டவளம் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி போட வேணாம், கருப்பட்டி குளிர்ச்சி, மண்டவளம் தான் சூடு. மண்டவளத்தை தான் நம்ம மாதவிடாய் வர்றதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அதனால் நம்ம மண்டவளத்தை
150 மண்டபம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை நம்ம இதுக்கடையில் நம்ம சாப்பிடலாம். என்ன சாப்பிட்லாம்? பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம். அன்னாச்சி பழம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கடையில் நீங்கள் சாப்பிட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கறி திங்காதீங்க. எப்போதுமே வந்து பிள்ளைங்க வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்க கோழிக்கறி சாப்பிடாதீங்க. 2வது புரோட்டா சாப்பிடாதீங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக வரும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு பூரா சின்ன வயசுலேயே கோழிக்கறி சிக்கனை கொடுத்து பழகிடுறாங்க. கடை புரோட்டா அந்த இதெல்லாம் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ற வாசி தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து உதரப்போக்கு நிறையாவும் போகுது. ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து வராமையும் இருக்குது. செனை முட்டையில் நீர் கோர்த்து வராமையும் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒரு பிள்ளைங்களுக்கு வருது. அதுக்காக தான் இப்போ வந்து மாதவிடாய் இது சரியாக வர்றதுக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து குழந்தை பெற்று மாதம் கரெக்டாக போகலை அப்படின்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். வயசுக்கு வந்த பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைங்க செனை முட்டையில் நீர் கொடுத்து இருந்தாக்கா அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். பார்த்துக்கங்க. இதை வந்து அதுக்கு தான் வந்து இந்த மருந்து வந்து அதுக்கு தான் நல்லா இப்போ கொதிக்கிட்டு நல்லா கொதித்து இந்த கருஞ்சீரகமும் இஞ்சி சாறு என்னடா இந்த அம்மா இஞ்சி சாறு கருஞ்சீரகமும் போட்டுக்காதீங்க. இதில் நல்லா மருந்து இருக்குது, ரிசல்ட் இருக்குது. நல்லா உங்களுக்கே தெரியும் கனிக்குளிர. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து மாதவிடாய் வந்து நல்லா வந்து இதாகிடும். இந்த அளவுக்கு மண்டபத்தை போட்டுக்கலாம். இதை வேறு பாத்திரத்தையும் நம்ம வைக்கலாம். இல்லைன்னா ஒன்றாவும் நம்ம போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா வந்து கொதிச்சோன்னா ஒரு பானம் மாதிரி நம்ம இதை மிக்சியில் கூட நம்ம வந்து கொஞ்சமாக இருக்க வாசி தான் நம்ம வந்து அம்மியில் தட்டியிருக்கோம். அதனால் நல்லா கொதிக்கிறதுலே உங்களுக்கு சாறு இறங்கிருக்கு. கருஞ்சீரகமும் கொதிக்குது, இதுவும் போட்டிருக்கோம். நம்ம சாறு இறங்குது. 2வது இந்த மண்டபத்தையும் தட்டி போட்டிருக்க வாசி வந்து அதில் நல்லா கொதித்து நல்லா இதை இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். அந்த இஞ்சி சாறு அந்த கருஞ்சீரகம்லாம் இறங்கட்டும், நல்லா இறங்கட்டும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து மாதவிடாய் வந்து வரல அப்படின்னு ஒரு சில பேர் குழந்தைகள் இந்த தங்கச்சின்னு சொன்னால் சரி அதுக்கெல்லாம் இதை குடிச்சிடாதீங்க. ஒரு சில பேர்த்துக்கு வரும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிள்ளைங்க வந்து அந்த இது பிள்ளையாருச்சுன்னா வராமல் நின்றுக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு குடித்து ஏதாவது வந்து வேலை செஞ்சுக்கிறாதீங்க. அதனால் இது வந்து இந்த மாதிரி அதெல்லாம் டாக்டர் ஆலோசனை பண்ணி நீங்கள் கேட்டு சாப்பிட்டுக்கணுமா. ஏன்னா என்ன அம்மா வாட்டுக்கு சொல்லியிருக்காங்க, மாதவிடாய் வர்றதுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு, நமக்கு இது இப்போதைக்கு வேண்டாம், அந்த குழந்தை வேண்டாம். இப்போ அந்த பானை ரெடி ஆயிடுச்சுமா. இதை 3 நாளைக்கு வந்து குடிச்சுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில், நைட்டு படுக்க போகையில் இந்த மாதிரி வந்து மண்டபம் நான் சொன்ன அளவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடிச்சுவாங்க, உங்களுக்கு சரியாயிரும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.